அனைவருக்கும் வணக்கம். குருநாதர் கோரக்கர் மற்றும் அன்னை வாலைத்தாயின் பேரருளின் உத்தரவால் சொல்லப்படும் பராபவ வருஷ கடகராசி பலன் இது. கடகராசி என்பர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த சில வருஷங்கள நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சமா? நான் மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? எப்போதான் எனக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைச்சிருக்க? உங்க உண்மையான அன்புக்கு சரியான மதிப்பு கிடைச்சிருக்க? இல்லல்ல. ஆனா இனிமேல் அப்படி இருக்க போறதில்ல. இருண்ட வானத்துல திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம் வந்தா எப்படி இருக்குமோ, அது மாதிரி ஒரு ஏற்றமான ஆண்டாக, ஒரு மாபெரும் திருப்பத்த 2026ல் பிறக்கப் போகிற பராபவ வருடம் உங்களுக்கு குடுக்கப் போகுது. பலன்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. ஏன்னா இது சாதாரண ராசி பலன் கிடையாது. உலகமே போர் சூழல்ல இருக்கிற இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்தை எழுத போற ஒரு சூட்சும ரகசியம். நீங்க இழந்த பணத்தை, நிம்மதிய, மரியாதைய இந்த பராபவ வருஷத்துல எப்படி திரும்ப பெற போறீங்க அப்படிங்கிற முழுமையான வரைபடம் இதுல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பராபவ வருஷம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இதுவரைக்கும் உங்களை சுத்தி இருந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிகள், அதாவது ஒரு எதிரான ஆட்கள் முழுமையா விலக போறாங்க. மனசுல இருந்த தேவையற்ற பயம், குழப்பம் எல்லாமே சூரியனை கண்ட பனி மாதிரி விலகிடும். யார் யாரெல்லாம் உங்களை ஏமாத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களை குறைவா எடை போட்டாங்களோ, அவங்க கண் முன்னாடியே நீங்க வெற்றி நட போட போற காலம். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகும். முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகள்ல ஒரு தெளிவு இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா இது உங்களுக்கான வருஷம். பொருளாதார வகையில நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது. ஏன்னா பணவரவு பல வழிகள்ல உங்க கதவை தட்ட போகுது. இதுவரைக்கும் வராம இழுத்தடிச்ச பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். பேங்க் பேலன்ஸ் உயர ஆரம்பிக்கும். முக்கியமா பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். தேவையற்ற வீண் செலவுகள் தானாவே குறையும். தங்கம், நிலம்னு முதலீடு செய்யறதுக்கான யோகம் ரொம்ப வலுவா இருக்கு. ஆனா ஒண்ணு, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்றாதீங்க. உங்க பணத்தை நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டா இந்த வருஷம் நீங்க தான் ராஜா. சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போற வருஷம். இதுவரைக்கும் சின்னதா செஞ்சுக்கிட்டு இருந்த பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நல்ல காலம். புதுசா கிளைகள் திறக்கலாம். தொழில் ரீதியா இருந்த பிரச்சனைகள் சரியாகி வியாபாரம் பெருகும். பார்ட்னர்ஷிப் தொழில்ல இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க சிறந்த வருஷம் இது. புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த பராபவ வருஷம் ஒரு பிரம்மாண்டமான தொடக்கமா அமையும். தைரியமா இறங்குங்க, வெற்றி நிச்சயம். இன்னும் வேலை கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த இளைஞர்களுக்கும் வேலை தேடுபவர்களுக்கும் ஒரு சிறப்பான, நீங்க ஆசைப்பட்ட கம்பெனியில எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்துல உங்களுக்கு வேலை காத்துக்கிட்டு இருக்கு. அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த வருஷம் அந்த கனவு நனவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்கு. இன்டர்வியூல போய் உட்கார்ந்தாலே ஒரு தனி தைரியம் வரும். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா தள்ளி போன ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் எல்லாமே தேடி வரும். மேலதிகாரிகள் உங்களை கொண்டாடுவாங்க. கடகராசி அன்பர்களுக்கு இனிமேல் கெட்டி மேள சத்தம் கேட்கும். வீட்ல வரன் பார்த்து பார்த்து அலுத்து போனவங்களுக்கு உறவுகள் மூலமா நல்ல இடத்திலிருந்து சம்பந்தம் தேடி வரும். குறிப்பா காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வீட்ல சம்மதம் வாங்குறதுக்கு இது ரொம்ப சரியான நேரம். சில தடைகள் இருந்தாலும் அது பனி மாதிரி விலகி கல்யாணம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மாறி குடும்ப வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். இந்த வருஷம் குரு பகவான் உங்க ராசியில உச்சம் பெற போறனால ரொம்ப வருஷமா குழந்தை இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு வீட்ல தொட்டில் சத்தம் கேட்க போற வருஷம். எந்த மருத்துவ சிகிச்சைகள் எடுத்தாலும் அது இந்த வருஷம் நல்ல பலனை கொடுக்கும். ஒரு அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கான பூரண ஆசீர்வாதம் இந்த பராபவ வருஷத்துல உங்களுக்கு இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருப்பாங்க.
கடகராசி பெண்களை பொறுத்தவரையில உங்களை நீங்களே நிரூபிக்க போற வருஷம் இது. குடும்பத்துல உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரும். இவளால என்ன முடியும்னு நினைச்சவங்க முன்னாடி ஒரு பெரிய சாதனைய செஞ்சு காட்டுவீங்க. வீட்ல இருந்துகிட்டே சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற பெண்கள் தாராளமா தொடங்கலாம். அதுல பெரிய லாபம் கிடைக்கும். வேலைக்கு போற பெண்களுக்கு அவங்க திறமைக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கும். முக்கியமா மாமியார் மருமகள் பிரச்சனை தீர்ந்து குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும். படிக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்பவே சிறப்பான வருஷம். இதுவரைக்கும் படிப்புல கவனம் சிதறிக்கிட்டு இருந்த பசங்க கூட இனிமேல் முழு கவனத்தோட படிப்பாங்க. முக்கியமான பொதுத் தேர்வுகள், போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்க்கிறத விட அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு விசா கிடைச்சு அவங்க கனவு நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. சரி, கடகராசியில இருக்கிற 3 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு பாப்போம். புனர்பூசம் 4ஆம் பாதம். உங்க அறிவாற்றல் பெருசா வேலை செய்ய போகுது. உங்களோட ஐடியாக்கள் எல்லாமே பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பதவியோ அல்லது ஒரு மிகப்பெரிய கௌரவமோ தேடி வரும். எதிர்பாராத தனவரவு உண்டு. பூசம் நட்சத்திரம். உங்க கடின உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்க போற நேரம் இது. இதுவரைக்கும் என்ன செஞ்சாலும் தடங்களா இருக்கேன்னு நினைச்சீங்களே, இனி அப்படி இருக்காது. தொழில்ல ஒரு நிலையான தன்மை ஏற்படும். சொந்த வீடு, நிலம் வாங்குற யோகம் ரொம்ப அருமையா இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரம். நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய அதே சமயம் பெரிய வெற்றிகளை குவிக்க போற நேரம் இது. மறைமுக எதிரிகள் காணாம போவாங்க. ஆன்மீகத்துல உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமா பெரிய காரியங்களை சாதிப்பீங்க. அடுத்ததா சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடகராசியில உள்ள ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த மாதிரியான எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த பரிகாரங்களை செஞ்சா இன்னும் பெரிய அதிர்ஷ்டங்களை பெறலாம்னு சொல்றேன். நல்ல குறிச்சு வச்சுக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான பிரத்யேக வழிபாடு. உங்களுக்கான பரிகாரம் ரொம்ப வித்தியாசமானது. சனிக்கிழமைகள்ல பக்கத்துல இருக்கிற காவல் தெய்வம் கோவிலுக்கு போய் இனிப்பு வகைகளை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதை அங்கேயே வர்றவங்களுக்கு கொடுத்துடுவாங்க. அவங்க முகத்துல வர்ற சந்தோஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் விரட்டி அடிச்சிடும். இது ஒரு மிகப்பெரிய கர்மா கழியும் பரிகாரம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான பிரத்யேக வழிபாடு. நீங்க சாதாரணமா கோவிலுக்கு போறதை விட வியாழக்கிழமைகள்ல பழமையான சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போங்க. அங்க போய் மஞ்சள் நிற பூக்களை வச்சு நெய் தீபம் ஏத்தி அமைதியா ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற மிராக்கிள நீங்களே பாப்பீங்க. எந்த ஒரு பெரிய முடிவா இருந்தாலும் அங்க போய் உட்கார்ந்து யோசிங்க, விடை கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கான பிரத்யேக வழிபாடு. நீங்க என்ன பண்ணணும்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏத்தி வில்வார்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணுங்க. இத செய்யறப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைக்கற்கள் எல்லாமே படிக்கற்களா மாறிடும். உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாகும். கடகராசி அன்பர்களே, 2026 பராபவ வருஷம் உங்களுக்கான வருஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கடகராசி நண்பர்கள், உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.